பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். இந்த நசீஹத் வகுப்பில் எதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, அல்லாஹுவால் வெறுக்கப்படுகின்ற 7 மனிதர்களை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் பாதுகாவல் தேடிய 4 விஷயங்களை பற்றி தான் இந்த நல்லுபதேச வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7 விதமான தன்மைகள் கொண்ட மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான், அவர்கள் மீது கோபம் கொள்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்படுது. அந்த 7 மனிதர்களில் நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து நாம் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான ஒரு முயற்சியை நம்ம கண்டிப்பான முறையில் மேற்கொள்ளணும். இந்த உபதேச வகுப்பு என்பது உங்களுக்கான பயான் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு காரியமாகவே இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் ஏதோ பயானை கேட்டால் மாதிரி நீங்கள் கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு ஆலிமாவாக, ஒரு முஃமீனாக, ஒரு முஸ்லிமத்தான பெண்ணாக நீங்கள் வாழ்வதற்கு என்னென்ன வழிகளும் என்னென்ன காரியங்களும் என்னென்ன பாதைகளும் இருக்கிறதோ அதை தான் இந்த நசீஹத்தினுடைய வகுப்பில் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். 7 தன்மைகள் கொன்ற மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த 7 என்னால் முழுசாக இப்போ சொல்ல முடிஞ்சால் நான் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக இதை நான் சொல்லி முடிப்பேன். இல்லை அப்படின்னா இதனுடைய தொடர் அடுத்த வாரமும் தொடர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யகுபிது, வெறுக்கின்றான் அல்லது கோபம் கொள்கின்றான். யகுபிது, வெறுக்கின்றான் அல்லது கோபம் கொள்கின்றான். 2 விதமான அர்த்தமும் வைக்கலாம். யாரின் மீது அல்லாஹ் வெறுக்கின்றான், யாரின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான்? குல்ல ஜாலரியின், குல்ல ஜாலரியின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடினமான உள்ளம் கொண்ட, கடினமான சுபாவம் கொண்ட மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். அவங்களுடைய சுபாவமே எப்படி தான் இருக்கும்? ரொம்ப கடுமையானதாக இருக்கும். யார்கிட்டையும் ஒரு முகம் கொடுத்து சிரித்து பேச மாட்டாங்க. எப்படிப்பட்ட கஷ்டத்தில் யார் போய் உதவின்னு கேட்டாலும் யாருக்கும் உதவ மாட்டாங்க. யாருக்கு எப்படி நோய் வந்தாலும் அவங்கள போய் ஒரு நலம் விசாரிக்க மாட்டாங்க. தான் கண் முன்னாடியே ஒரு ஆள் கஷ்டப்பட்டாலும் அது அவனுக்கு வந்த கஷ்டம், அவளுக்கு வந்த கஷ்டம், நாம் என்ன செய்ய முடியும் சொல்லி அவங்களுடைய இயற்கை சுபாவம் என்பது ரொம்ப கடினமானதாக இருக்கும். இப்படி கடினம் உள்ளம் கொண்ட, கடின சுபாவம் கொண்ட மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். நம்ம இன்னைக்கு கடினமான சுபாவம் கொண்டவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது நமக்கு தெரியறதில்லை. ஒரு சுயநலத்தோடு ஒரு கடினமான சுபாவம் கொண்டவர்களாக இன்னைக்கு எல்லா மனிதர்களும் மாறுறாங்க. என்ன சுயநலம்? தான், தன்னுடைய கணவன், தனது பிள்ளை, தனக்கு தேவையான பொருட்கள், இதன் மீது கவனம் செலுத்துகின்றோம் என்கின்ற பெயரில் உடன் பிறந்தவர்களை, நம்மை பெற்றோர்களை, சில நேரங்களில் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை, சில நேரங்களில் திருமணம் முடித்த கணவர்களை, சில நேரம் ஆண்கள் பெண்களை எந்த ஒரு காரியத்திலும் கண்டு கொள்ளாமலே விட்டு விடுகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் நோய்வாயில் வசப்பட்டால், அடிக்கடி நோய்களில் அவங்க பிடிக்கப்பட்டா, அடிக்கடி நோயில் அவங்க படுத்து கொண்டாங்கன்னு சொன்னால், ஒரு நேரம் பார்க்கலாம், 2 நேரம் பார்க்கலாம், இதே வேலையாக போச்சே அப்படின்னு சொல்லி கடுத்த சுபாவம் கொண்டவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். அதே நேரத்தில் உடன் பிறந்தார்கள், ஒரு நேரம் கஷ்டம்னு சொல்லி கேட்டால் முடிஞ்சதை கொடுப்போம், 2வது நேரம் கஷ்டம்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் முகம் சுழிச்சு கொடுப்போம், 3வது நேரம் கஷ்டம்னு சொல்லி கேட்டால் 2 வார்த்தைகளை ஏதாவது அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி சொல்லி கொடுப்போம், 3வது நேரம் 4வது நேரம் கஷ்டம்னு வந்து கேட்டால் முகத்தில் அடித்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. நம்மள்கிட்ட நிறையவே என்ன செய்யும்,
இருக்கும். நிறைய மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க, நிறைய வச்சிருப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இன்னார்கிட்ட நம்ம போய் கேட்டால் நமக்கான உதவி கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? ரொம்ப கடுகடுத்தவர்களாக, ரொம்ப இறுக்கமான உள்ளம் கொண்டவர்களாக, யாரின் மீதும் இரக்கப்படாதவர்களாக இருப்பார்கள். அவங்கள அல்லாஹ்தால வெறுக்கிறான். அப்போ இந்த உள்ளம் இருக்குது இல்லையா, இந்த உள்ளத்தை நம்ம மென்மையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும், இரக்கமுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நிற வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல், எவ்வித வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்வதற்கான இரக்கம் குணமுடைய மனதாக மனதை நாம் மாற்றணும்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். ஏன்னா இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு ரிஃப்குன் யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹு ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. அல்லாஹ் என்பவன் மென்மையானவன், மிருதுவானவன். அவன் மிருதுவான குணம் கொண்ட மனிதர்களையே அவன் நேசிக்கின்றான், விரும்புகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஒருத்தவங்க ரொம்ப நீண்ட நாள் பழக்கத்தில், நட்புறவில் ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க நமக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அல்லது நமக்கு பிடிக்காத எதையாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க, அல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்லியிருப்போம், அதை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னதுனால அவங்களுக்கும் நமக்கும் சண்டை வந்துடும். அப்படி சண்டை வந்ததுக்கு பின்னாடி நம்ம அவங்களோட நட்பில் இருக்கும்போது எந்த அளவிற்கு பாசமாக, விட்டு கொடுத்து, நேசமாக இருந்திருப்போம். ஆனால் சண்டைக்காரி அப்படின்னு ஆனதற்கு பின்னாடி அவங்க விஷயத்தில் எவ்வளோ கடுகடுத்தவர்களாக நம்ம நடக்கிறோமா இல்லையா? அவங்கள எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறோமா இல்லையா? அவங்க வாழ்க்கையில் சீரழியணும்னு சொல்லி எந்த அளவுக்கு மனசில் நினைக்கிறாங்களா இல்லையா? சில பேர் வாயை திறந்தே சொல்லுவாங்க, நீலாம் வாழ்க்கையில் எப்படி சீரழிய போகிறேங்கிறத நான் பார்க்கத்தானே போகிறேன். இப்போ சொல்லலாமா? அப்படி எவ்வளோ ஒரு விஷத்தன்மையான ஒரு வார்த்தை அது. அப்போ அவங்க வாழ்க்கையில் எப்போ தடிக்க விழுவாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்போ ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை பார்த்து தான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அது என்ன உள்ளம்? அது கடுகடுத்த உள்ளம், அது ரொம்ப இறுக்கமான உள்ளம். அந்த உள்ளம் கொண்ட மனிதர்களை அல்லாஹ்தால நேசிக்கிறதே கிடையாது. அல்லாஹ் அவங்கள வெறுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்கள வெறுக்கிறான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு யாரும் எதுவும் துரோகம் விளைவிச்சிருந்தாலும், ஒரு பாதகத்தை விளைவிச்சிருந்தாலும், நமக்கு ஒரு இடையூறை செஞ்சிருந்தாலும், நம்ம மானத்துக்கு பங்கம் ஏற்படுத்துமாறு எதுவும் நடந்திருந்தா கூட, அவங்க ஒரு கஷ்டத்தில் போய் இருக்கும்போது அவங்களுக்கு உதவிக்கரம் கொடுக்குறோமா இல்லையா? அதுதான் இரக்க குணமுடைய மனசு. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, வந்தவங்களுக்கு, போனவங்களுக்கு உதவி செய்கிறோமா இல்லையா? இது இரக்க மனசு இல்லை. யாருக்கு உதவி செய்கிறது இரக்க மனசு? முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு, நம்மளோடு சண்டை போட்டவங்களுக்கு, நம்ம எதிரிக்கு, நம்ம விரோதிக்குன்ட்டு போய் உதவி செய்கிறோமா இல்லையா? அதுதான் என்னது உண்மையான இரக்க மனசு. இன்னைக்கு அந்த இரக்க மனசு நமக்கு இருக்கா? இல்லை. அப்போ என்னெல்லாம் மனசில் அவங்கள நினைப்போம், எவ்வளோ வஞ்சகத்தனம் என்ன செய்வோம் மனசுக்குள்ளே வளர்ப்போம். அப்படி என்ன செய்யக்கூடாது? வளர்க்கக்கூடாது. நம்ம புரியுதுங்களா? உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். அவங்கள நம்ம என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சு விட்டுறணும். அதை விட்டுட்டு பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்யவே கூடாது, இருக்கவே கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் விதைச்சாங்க. ஒருவருக்கொருவர் இரக்கத்தை அப்படி பரிமாறினாங்க. எந்த நேரத்தில் வரையும் தான் சக்கராத் ஹாலில் இருக்கும்போது கூட சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் இரக்கத்தோடு நடந்து கொண்டாங்க. எருமுக் யுத்தம் நடக்குது. எருமுக் யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால் முஸ்லீம்களில் யாரெல்லாம் ஷஹீதாயிருக்கின்றார்கள் என்று ஒரு சஹாபி பார்வையிட்டு வருகிறார்கள். அப்படி பார்வையிட்டு வரும்போது வரிசையாக 3 சஹாபாக்கள் உயிர் ஊசலாடும் நிலையில் படுத்த படுக்கையில் கிடக்கின்றார்கள். மூவருமே தண்ணீர் கேட்கின்றார்கள், தண்ணீர் தவிக்கிறது என்று. வந்ததோ ஒரு சஹாபிதான். அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு சிரட்டையில் கொஞ்ச காலம் தண்ணியை கொண்டு முதல் சஹாபியிடம் போகின்றார்கள். முதல் சஹாபி சொன்னாங்க, என்னால் கொஞ்சம் தாகத்தை அடக்க முடியும், நீங்கள் 2வது சஹாபிட்ட போங்க அப்படின்னாங்க. 2வது சஹாபிட்ட அவங்க அந்த சிரட்டையில் இருக்கிற தண்ணியை கொண்டு போகிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ நான் வயசானவன், எனக்கு பக்கத்தில் ஒரு வாலிபர் உயிருக்கு ஊசலாடுறாரு, வயதாளியினுடைய உயிரை விட வாலிபர்களுடைய ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த வாலிபர்கிட்ட போகும்போது அந்த வாலிபர் ஷஹீத் ஆயிடுறாரு.
ரெண்டாவது உள்ள வயதாளிகிட்ட வரும்போது அவரும் தண்ணி தாகத்தால் ஷஹீதாயிடுறாரு. முதல் கேட்டவர்கிட்ட வரும்போது அவரும் தண்ணி தாகத்தால் ஷஹீதாயிடுறாரு. எந்த நேரத்தில் இரக்கத்தோடு நடந்தாங்க? எந்த நேரத்தில்? தான் உயிர் ஊசலாடுது, தனக்கு ஒரு சொட்டு தண்ணி தேவைப்படுது. ஆனால் அந்த நேரத்தில் கூட யாரின் மீது இறக்கப்பட்டாங்க? பக்கத்தில் தண்ணி தாகத்தோடு இருக்கிறவங்க மேலே என்ன செஞ்சாங்க? இறக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இறக்கப்படுவோமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? தனக்கு போனதுக்கு பிறகுதான் தர்மம். அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? ஒரு மூமின் அப்படி சொல்லவே கூடாது. தனக்கே இல்லை என்றாலும் கூட பிறருக்கு கொடுப்பதுதான் உண்மையான தர்மம். தனக்கே இல்லைன்னு சொன்னாலும் என்ன செய்யணும்? பிறருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம முற்படணும். அதுதான் உண்மையான இரக்க மனசு. ஏதோ சும்மா ஒரு பேருக்கு பகட்டுக்கு பெருமைக்காக 4 பேருக்கு உதவி செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன இல்லை? இரக்க மனசுங்கிறது இல்லை. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ரொம்ப இரக்கமாக நடந்துக்குங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப இரக்கமாக நடங்க. திருமணம் முடித்து குழந்தைகளாக இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் ரொம்ப இரக்கமாக இருங்க. உங்கள் அண்டை வீட்டாரோடு, குறிப்பாக உங்களோடு ஒரே கருவில் பிறந்த உங்கள் சகோதர சகோதரிகளோடு ரொம்ப இரக்கத்தோடு நடந்துக்குங்க. அவங்களோடு கடுகடுத்த உள்ளம் கொண்டவர்களாக, அவங்களோடு ஒரு வஞ்சகம் உள்ளம் கொண்டவர்களாக, அவர்களோடு ஒரு சண்டையிட்ட உள்ளம் கொண்டவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அப்படி நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களை வெறுக்கிறான். அப்போ அல்லாஹ் வெறுக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவருக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் ஒரு நல்ல எதிர்காலமே அமையாது. நம்ம சொல்கிறோமா? இல்லை என்ன சொல்கிறோம்? நான் யாருக்கு என்ன செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் சோதனை வருது சொல்கிறோமா? எல்லாரும் சொல்கிறாங்களா? அவர் சோதனை வரும்போது என்ன சொல்கிறாங்க? நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் எல்லாம் இப்படியே நடக்குது? நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை விளக்கணும். ஒரு ஆளுக்கு கெடுதல் செய்வதனால மட்டுமே நம்ம வாழ்க்கையில் கெட்டது நடக்க போகிறதில்லை. ஒரு ஆளுக்கு சரியான நேரத்தில் உதவாமல் போனதுனாலையும் கூட நமக்கு வாழ்க்கையில் கெட்டது நடந்துடலாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம் அவன் யாரு, இவன் யாரு, அவ யாரு, இவ யாரு, நான் ஏன் பார்க்கணும், நான் ஏன் போகணும், நான் எதுக்கு செய்யணும், நான் என்னத்துக்கு பண்ணணும், அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, அதுவா இதுவா, எனக்கு ஏன் வேலை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா நம்ம நினைக்கிறோமே. நினைச்சு இப்படி பிறரோட ஒரு மோசமான ஒரு பண்போடு நடக்கிறோம் பாருங்க. இப்படி மோசமான பண்போடு நம்ம நடக்கிறவங்களா மாறிட்டோம் சொன்னாலே நமக்கு அல்லாஹ்தாலா இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நல்ல ஒரு எதிர்காலத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கவே மாட்டான். அப்போ அந்த குணத்துல இருந்து நம்ம மாற்றிக்கணும். நான் புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய சண்டைனாலும் வரட்டும், ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தோடு ஒரு முஸ்லீமோடு நீங்கள் இரக்கமாக நடக்கணும். ஒரு உண்மையான முஸ்லீமினிடம் 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நாங்கள் ரசூல்லா 3 நாளைக்கு மேல ஒருத்தவங்க பேசாம இருந்தா அவர் முஸ்லீமே இல்லை. உங்களுக்கும் உங்க அக்காவுக்கோ, உங்க தங்கச்சிக்கோ, உங்க ஃப்ரெண்டுக்கோ, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ, ஏத்த வீட்டுக்காரங்களுக்கோ ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையினால உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு முகமுறிவு ஏற்பட்டுருச்சு. அந்த முகமுறிவு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளைக்கு தான் இருக்கணும். 4வது நாள் சலாம் சொல்லி பேசிக்கொள்ளணும். அப்படி சலாம் சொல்றதுல யாரு முந்திக் கொள்றாங்களோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு முந்தி செல்வார்கள். இமாம்கள் சொல்றாங்க அவங்க தான் எங்க முந்தி செல்வாங்க? சொர்க்கத்துக்கு முந்தி செல்வாங்க. அப்ப அந்த உள்ளத்தை நம்ம எப்படி மாற்ற வேண்டியது இருக்கு? நம்ம ஏதோ போராடணும். நம்ம உள்ளத்தோட என்ன செய்யறதுங்க? போராடுறது. அப்போ அப்படி உள்ளம் கொண்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? எல்லா சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு உலகத்துல எல்லா நலவும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவனுக்கு எதை தெரியுமா இந்த உலகத்துல கொடுப்பா? அவனுக்கு மிருதுவான குணத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவார். யாருக்கு மிருதுவான குணம் கிடைத்து விட்டதோ அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கிடைத்து விடும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாருங்க, மன் உஅதிய ஹிவ்வஹு மினர் ரிஃப்கி ஃபக்த் உஅதிய ஹிவ்வஹு மின் கைரி துன்யா வல் ஆகிரத்தி. யாருக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்துல ஒரு இரக்கத்தை போட்டானோ, ஒரு கருணையை போட்டுட்டானோ, அவருக்கு இந்த உலகத்தினுடைய அனைத்து நலவையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். வல் ஆகிரத்தி, மறுமையினுடைய அனைத்து நலவையும் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க,
சொல்லி காமிச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த இரக்கத்தன்மையோடு நம்ம என்ன செய்யறது, எல்லாரோடையும் நடந்து கொள்வது, மனிதர்களோடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் முதற்கொண்டு நம்ம எல்லோரோடையும் என்ன செய்யறது, இரக்கமாக நடந்துக்கணும். கடுகடுத்த உள்ளம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது, பிறருக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்போ அதையெல்லாம் நம்ம ஈகோ எல்லாத்தையும் இஸ்லாத்துக்காக நம்ம கட்டுப்படுத்திக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆளோட பேசாமல் இருக்கிறது தான் ஒரு தலை சிறந்த குணம் நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? நம்ம அப்படியே நினைக்கிறோம். ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டால் அவங்களோட பேசாமல் இருக்கிறது தான் என்னது, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் அது உண்மையான மதிப்போ மரியாதையோ என்ன இல்லை, அது வந்து ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, ஷைத்தான் நீங்க செய்யக்கூடிய கெட்ட காரியங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லது மாதிரியே காமிப்பான். ஷைத்தான் எப்படி காமிப்பான்? கெட்ட காரியத்தை எல்லாத்தையும் எது மாதிரி காமிப்பா? நான் சண்டை போட்டாலும் முகரையிலே முழிக்க மாட்டேன், மகரையை பார்த்துட்டாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுவேன். தொழுகையில கூட ஒரு நோம்புல என் பக்கத்துல இருந்தா சல்லா விட்டு பின்னாடி வந்துடுவேன். நானும் அப்படிதான் பெருமையா பேசுறோமா இல்லையா? இது எந்த அளவுக்கு நரகத்துல அடி குளிக்க நமக்கு கொண்டு போக நமக்கு தெரியாம நம்ம பெருமையா பேசுறோம். அப்படி பேசவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. அப்போ இது முதல் தன்மை. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜவ்வாலின் சஹாபின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவ்வாலின் சொன்னா அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கிறான். யார் அல்லாஹ் வெறுக்கிறான்? அதிகமாக சாப்பிட்றவங்கள. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு இது பசிக்கு அப்படின்னு சாப்பிட்டது போய், ஆசைக்கு அப்படின்னு சாப்பிட்டது போய், நேர போக்குக்கு அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இது சாப்பாடு எப்படி ஆயிடுச்சு? ஒரு நேரத்தில் எப்படி சாப்பிட்டாங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, நிறைய புது புது உணவுகள்லாம் வரும்போது ஆசைக்குன்னு சாப்பிட்டாங்க. ஒரு ஆசைக்கு போய் இந்த இடத்துல இதை சாப்பிட்டு வருவோம், ஒரு ஆசைக்குன்னு இதை வீட்டில் செஞ்ச சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ அப்படி இல்லை, நேர போக்குக்காக வேண்டி ஒவ்வொன்றத்தையும் சுவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 3 நேர உணவை தாண்டி இன்னைக்கு எத்தனையோ வேளைகள் தேநீர் அருந்துவது, இடையில நொறுக்கு தீனி தின்பது என்று பலவிதமான உணவுகளை இன்னைக்கு மக்கள் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே? காலையில சாப்பாடுக்கு முன்னாடியே அதிகாலையிலே இன்னைக்கு நிறைய சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்க? பயறு, சுண்டல், உப்புமா, கேசரி, வடை, அது இது எல்லாமே எத்தனை மணிக்கு நடக்குது? காலையில 6 மணிக்கு நடக்குது. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு காலையிலேயே முட்டை தோசை, காலையிலேயே இட்லி, சட்னி, 4 விதமான சட்னி இருக்கணும் எனக்கு சாப்பாடுனா, எனக்கு சாம்பார்னா அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் 8 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு என்ன செய்யறாங்க? ஸ்நாக்ஸ். 11 மணிக்கு என்ன டைமா? ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ் டைம் என்னது? சூட சூட பப்ஸு, சூடான சன்னா மசாலா, அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் சாப்பிட்றாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்புறம் மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஊரே அதிர்ற மாதிரி ஒரு கொரட்டை விட்டு ஒரு தூக்கம். அதை முடிச்சுட்டு சாயந்தரம் அசர்ல டீ, அப்புறம் மகரிபில் ஸ்நாக்ஸு, அப்புறம் நைட்டு பழம், அதுக்கப்புறம் சாப்பாடு. வாழ்க்கை பூரா எதுலேயே போகுது? சாப்பாட்டிலே போகுது. ரசூலா சொன்னாங்க, அதிகமா சாப்பிட்றவங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். நிறைய சாப்பிட்டா புத்தி மழுங்கிரும். நிறைய சாப்பிட்டா எது மழுங்கிரும்? புத்தி வேலை செய்யாது. விளையாட்டுக்கு சொல்லலை, மதரசாவில் நாங்கள் ஓதரக்கூடிய காலங்களில் ஆரம்ப கட்டத்தில் உணவு கட்டுப்பாடு தான். ஒரு மாணவனுக்கு 4 இட்லின்னு சொன்னால் 4 இட்லி தான், அதுக்கு மேலே ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க. மதியம் 2 நேரம் கரண்டி சாப்பாடுனா 2 கரண்டி சாப்பாடுனா அந்த 2 கரண்டி சாப்பாடு தான். நைட்டுக்கு 2 சப்பாத்தினா 2 சப்பாத்தி தான், கூடுதல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கூடுதலாக சாப்பிட்டோம்னு சொன்னால் தூக்கம் வரும், எப்பண்டா போய் படுக்கணும்னு தோணும். என்ன புரியுதா உங்களுக்கு? புத்தி மழுங்கும். கூடுதலாக சாப்பிட்டா என்ன செய்யும்? புத்தி மழுங்கும். இன்னைக்கு டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க நிறைய சாப்பிடாதீங்க, நீங்க ஆரோக்கியமா வாழணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா காலையில லைட் சாப்பாடு, லைட்டா ஏதாவது சாப்பிட்டுக்குங்க, மதியம் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டுக்குங்க, முடிஞ்ச நைட் சாப்பிடாமலே தூங்கிருங்க. ஏன்னா அப்படி சாப்பிட்றதுனால என்ன எதுக்கு ஆரோக்கியம் இருக்கு? உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்க? தின்னாதான்
தீனை காக்க முடியும்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தின்னாதான் தீனை காக்க முடியுமா? அதாவது தின்னாதான் மார்க்கத்தை காப்பாற்ற முடியுமா? அப்படியா கேட்டா அப்படி என்ன இல்லை இல்ல. அது மாதிரி சொல்லுவாங்க, நைட்டு சாப்பிடாம படுத்தா யானை பழம் குறைஞ்சிரும். யானை கால் பழமா நம்மள்ட்ட இருக்குமா? இருக்காது. ஆனா என்ன சொல்லுவாங்க, நைட்டு சாப்பிடாம படுத்தா யானை பழம் குறைஞ்சிரும், காலையில சாப்பிடாம போனா ஒட்டக பழம் குறைஞ்சிரும். அப்படிலாம் இருக்கான்னு கேட்டா என்ன இல்லை இல்ல. இன்னும் சொல்ல போனா நைட்டு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வயிறை வெறும் வயிறை ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கு. கொலஸ்ட்ரால் இருக்காது, சுகர் இருக்காது, பிரஷர் வராது, பிபி வராது, வயசாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வராது, மூச்சு இழப்பு வராது. இந்த மாதிரி நிறைய நோய் உங்களுக்கு வராமல் போகும். நைட்டு லேசா கொஞ்சமா சாப்பிட்டுட்டு படுக்கணும். நம்ம புரியுதா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம், வயிறு முடைக்க அப்படி சாப்பிட்றது. வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்க, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, கடைசியில மொத்தமா என்ன செய்யறது, சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஞ்சி கையை கழுவு எஞ்சி போக முடியாது. அப்பா அதிகமா சாப்பிட்டா உடம்பு டயர்டாயிரும் தெரியுமா? நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு எந்திரிங்கன்னா டக்கு நீங்க எந்திரிடலாம். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு பாருங்க, எந்திரிக்க முடியாது. உடம்பு என்ன ஆயிரும், டயர்டாயிரும். நம்ம புரியுதா உங்களுக்கு? அப்ப ரசூலுல்லாஹ் அதுதான் எவ்வளவு அழகா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க வந்து சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, உங்களுக்கு அரை வயிறு உணவு, காவயிறு தண்ணி, காவயிறு எப்போதும் காலி வயிறாக இருக்கணும். காவயிறு எப்போதும் எப்படி இருக்கணும், காலியா இருக்கணும். இப்பதான் லேசா குறைஞ்சோன்னு போய் ஏத்திடுறாங்களே. சாயந்தரம் டீ குடிச்சுட்டு வந்திருப்பாரு, மகரீப் போயிட்டு 2 பேர்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, வாங்க ஒரு டீ குடிச்சுட்டு வந்துருவோம். டீ குடிக்கிறதுக்கு கணக்கே இல்லை இன்னைக்கு ஆண்களுக்கு. மதுவுக்கு அடிமையானவங்களை விட டீக்கு அடிமையானவங்க என்ன செய்யறாங்க, நிறைய இருக்காங்க. சாயா 24 hour சாயா. இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து சிறந்த தொழிலாக இருக்கிறது 2 தான். ஒன்னு டீ கடை, இன்னொன்னு ஹாஸ்பிட்டல். இந்த டீ கடை ஹாஸ்பிட்டல் என்ன செய்யுது, நிறைய இருக்கு. நம்ம ஊர்லயே பாருங்க, இந்த 5 வருஷ காலங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 டீ கடை எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இந்த சொரண்டையில மட்டும் எத்தனை டீ கடை எக்ஸ்ட்ரா வந்துருச்சு இந்த 5 வருஷ காலத்துல? அப்போ வந்து என்னன்னா, மக்கள் சாப்பாட்டு பிரியர்களா மாறிட்டாங்க. யாரா மாறிட்டாங்க, சாப்பாட்டு பிரியர்கள். அதுலயும் சொல்றாங்க ஃபுட் பிளாகர். யூடியூப்ல ஃபுட் பிளாகரை பாக்குறவங்க தான் முக்காவாசி பேர். நீங்க யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ எதுல போனாலும் திங்கிறத பத்தியே தான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஆந்திராவில் உள்ள இந்த இது தெரியுமா, கேரளாவில் இப்படி செய்வாங்க இது தெரியுமா, 10 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க சாப்பிடலாம், உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. எதை திறந்தாலும் எதான் வருது, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. விடிஞ்சதுல இருந்து அடைஞ்ச வரைக்கும் எதான் பாக்குறாங்க, சாப்பாடை பத்தியே பாக்குறது, சாப்பாடை பத்தியே சிந்திக்கிறது, சாப்பாட்டிலேயே ஓடுதா இல்லையா வாழ்க்கை. இதுதான் ரசூலுல்லாஹ் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதிகமாக சாப்பிடுறவங்கள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், வெறுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லும்போது, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீங்க. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் என்ன தெரியுமா, சாப்பிடுங்க குடிங்கன்னு அல்லாஹ் சொன்னதுனால நீங்க அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது வீண் விரயம் தான். அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்னது, அது அளவுக்கு மீறி குடிச்சா அது என்னது, அது வீண் விரயம் தான். அப்போ உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு என்னதுங்க, ரொம்ப அதிகமா என்ன செய்யணும் நினைக்கக்கூடாது, சாப்பிடணும் நினைக்கக்கூடாது. நினைச்சதை எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்க நினைக்கக்கூடாது. நம்ம புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து எங்க எது ஹலாலா கிடைக்குது எது ஹராமா கிடைக்கிறதுன்னு யோசிக்கிறது இல்லை. வாய்க்கு எது ருசியா இருக்கோ அதை அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடணும், அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். அப்போ உணவு கட்டுப்பாடு ரொம்ப இருக்கணும். அப்போ அதிகமாக சாப்பிட்றவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சஹாபின் பில் அஸ்வாகி சொன்னாங்க, சஹாபின் பில் அஸ்வாகி, கடை வீதிகளில் கூச்சலிடக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கிறான். எங்க கடை வீதினா எங்க, பஜார்ல. பஜார் இருக்குல்ல, பஜார்ல போய் என்ன செய்யறதுங்க, ஒரு கத்துறது அங்கிட்ட அப்படி கத்துறது இல்லை. அப்படி யாரா போய் கத்துவாங்களா, கத்த மாட்டாங்க. கடையில் போய் என்ன செய்யறது, சரி எவ்வளோக்குங்க, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, 1 கிலோ முள்ளங்கி, 1 கிலோ எல்லாம் ஒவ்வொரு கிலோ
கொஞ்சம் மல்லி இலை கொடுங்களேன் அப்படின்னு இப்போ கேட்குறோம். சில கடையில் இலவசமாக என்ன செய்கிறாங்க, கொடுப்பாங்க. சில நேரங்களில் மல்லி புதினாவுடைய விலை ஏறிடுச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, இலவசமாக. என்னங்க 150 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்க பேசுகிறாங்க. 150 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு என்னமோ 1500 ரூபாய்க்கு சாமான் வாங்கின மாதிரி. எவ்வளோக்கு சாமான் வாங்கியிருக்கேன், ஒரு 50 பைசா மல்லி இலையை என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவன்கிட்ட அரை மணி நேரம் போராடி சண்டை போட்டு அந்த ஆள் ஐயோ இனிமேல் நீ கடைக்கே வர வேண்டாமா இருந்தா புடின்னு சொல்லி கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை என்ன செஞ்சுவாப்பில் எடுத்து அது அந்த மாதிரி. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம செய்வோம். நம்ம புரியுதா அவங்களுக்கு? ஒரு கடை வீதிக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு பொருளில் எந்த அளவுக்கு பேரம் பேசணுமோ அந்த அளவுக்கு தான் பேரம் பேசணும். ஒருத்தர் தெருக்குள்ளே ஒரு மீனை கொண்டு வராரு. தெருக்குள்ளே என்ன கொண்டு வராரு, மீன் கொண்டு வராரு. அவர் பாவம் அந்த மீன் கிடைக்காத ஒரு மீன் வச்சுங்க, கிடைக்காத மீன் சொல்லி குறவு மீன் விரால் மீனுங்கிறது அதிகமாக கிடைக்காது. ஒருத்தர் ஒரு விரால் மீன் கொண்டு வரார். அவர் என்ன 500 ரூபாமான்கார். எவ்வளோ சொல்றாரு, 500 ரூபா. 150 ரூபாய்க்கு தருவீங்களா, எவ்வளோக்கு தருவீங்களா? ஒரு மனசாட்சி வேண்டாமா? தரல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது, அவர்கிட்ட சண்டை போடுறது. அப்போ பொதுவாகவே சொல்கிறோம், எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினாலும் அதில் என்ன பேரம் பேசணுமோ அதுதான் என்ன செய்யணும், பேரம் பேசணும். அந்த பேரம் பேசுறதும் சத்தம் இல்லாமல் பேசணும். சண்டை போடுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்படி கடை வீதிகளில் சென்று கூச்சலிட்டு அவமானத்தையும் சண்டைகளையும் பிறருடைய பார்வை தன் மீது படும்படி நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், வெறுக்கிறான். அப்போ கடை வீதிகளுக்கெல்லாம் போனோம், ஒரு பஜாருக்கு போகிறோம், அல்லது ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போகிறோம், அல்லது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பாத்திர கடைக்கு போகிறோம், ஒரு துணி கடைக்கு போகிறோம்னா அங்கே போகிற இடமும் தெரியக்கூடாது, வர இடமும் தெரியக்கூடாது. என்ன தெரியக்கூடாது, நம்ம 4 பேர் உள்ள போயிட்டேன்னு சொன்னாலே சொல்லிடக்கூடாது, அந்த வந்துட்டாங்கப்பா அன்னைக்கு சண்டை போட்டவங்க, இன்னைக்கு யாரு மாட்ட போறாங்கன்னு தெரியல அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த கடையில வேலை பார்க்கறவங்க சொல்லிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடியவங்களை கடை வீதிகளில் கூச்சலிட்டு சத்தமிடக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறான். அல்லாஹ் அவங்களை என்ன செய்யறான், வெறுக்கிறான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அடுத்து யார தெரியுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்குகின்றான், ஜீஃபத்தின் பில் லைலி, ஜீஃபத்தின் பில் லைலி, இரவிலே பிணத்தை போன்று தூங்கக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். யார் மாதிரி தூங்கக்கூடியவங்களை, பிணத்தை போன்று இணைந்திருதா, செத்த மையத்து மாதிரி கிடக்கிறது. யார் மாதிரி கிடக்கிறது, பாங்க சொன்னாலும் காது கேட்காது, யார் எழுப்பினாலும் காது கேட்காது, எதை பற்றியும் கவலை இல்லை, பக்கத்தில் யாராவது உளுந்து கொடுந்தாங்களா என்ன செய்யாது, தெரியாது. சில பேர் தூங்குறாங்களா இல்லையா, அப்படி நைட்டு நேரங்களில் பிணத்தை போன்று தூங்கக்கூடியவர்கள், பிணத்தை போன்று தூங்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கிறான். அப்ப இரவுல நம்ம தூங்குறோம்னு சொன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் சுயநனவோட தூங்கணும். காலையில சுபஹ் தொழுகை இருக்க, காலையில மதரசா இருக்க, காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு இன்னென்ன வேலைகள் இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும்னு சொல்லி இரவில் தூங்கும் போது கொஞ்சம் கவனமாக தூங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எதை பத்தியும் கவலைப்படாம பிணத்தை போன்று தூங்கக்கூடியவர்களை நல்லா வெறுக்கிறான். இந்த பிணத்தை போல தூங்கக்கூடியதுக்கு 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, இரவினுடைய ஆரம்பத்தில் தூங்கி இரவினுடைய இறுதியில் எழுந்திருப்பவர்கள். எதுல தூங்கி, இரவினுடைய ஆரம்பம் இருக்கா இல்லையா, இப்ப நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரம் தான் இரவினுடைய ஆரம்ப நேரம், புரியுங்களா? இந்த நேரத்துல தூங்கி இரவினுடைய இறுதி நேரத்துல, அதாவது பகலினுடைய முதல் நேரத்துல எந்திரிக்கிறவங்க 7 மணி 7:30 மணி 6:30 மணி 6:45 மணிக்கு எந்திரிக்காங்களா இல்லையா, இவங்க யார மாதிரியே தூங்குறோன்னு அர்த்தங்க, பிணத்தை போன்று தூங்கக்கூடியவர்கள். அப்ப இரவுல இஷா தொழுகை எல்லாம் முடிந்து இரவினுடைய முதல் பகுதியை கழித்து விட்டு உறங்க வேண்டும். அதே நேரத்தில் இரவினுடைய இறுதி பகுதியில எந்திரிக்கணும், இரவினுடைய இறுதி பகுதியில எந்திரிக்கணும். இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னும் சில இமாம்கள் இதுக்கு இன்னொரு கருத்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இங்க பிணத்தை மாதிரி தூங்குறது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தஹஜ்ஜத் தொழுகை இல்லாமலும் சுபஹ் தொழுகை இல்லாமலும் தூங்கக்கூடியவங்க தான் அவங்க. அவங்க யாருதான்,
தஹஜத்தும் சுபுகும் யார் தொழாலையோ, யார் தொழாம இரவு நேரத்தில் தூங்குறாங்களோ அவங்க செத்த மையத்திற்கு சமந்தான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. அப்ப இரவு நேரங்கள் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா, அப்படி செஞ்சா யார் வெறுக்கிறா, அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் யாரை வெறுக்கிறானோ அவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு சிறந்த வாழ்வு என்பது ஏற்படாது. அப்போ இரவு நேரங்களில் தூங்கும் போது ரொம்ப கவனமான முறையில் என்ன செய்யுங்க, தூங்குங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க பாருங்க, ஹிமாரின் பின் நஹாரி. அடுத்து அல்லாஹ் யார் தெரியுமா வெறுக்கிறான், ஹிமாரின் பின் நஹாரி, பகலிலே கழுதையை போன்று சுத்தி கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். ஹிமார்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நஹார்னா என்னன்னு தெரியும், லைல்னா இரவு, நஹார்னா என்னது பகல். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஹிமாரின் பின் நஹாரி, பகலிலே கழுதைய மாதிரி சுத்தி கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். கழுதைய மாதிரி சுத்துறதுனா என்ன, சுத்தி சுத்தி வர்றது. சுத்தி கழுதை இருக்கு, இந்த கழுதை வந்து சில நேரங்களில் எதுக்குமே உதவாம சுத்தும். அது சுத்துறதுனால அதுக்கும் பிரயோஜனம் இருக்காது, அந்த கழுதையை வச்சிருக்கனுக்கும் பிரயோஜனம் இருக்காது. அது எங்க போகுது, எதுக்கு போகுது, என்ன செய்யுதுங்கிறது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. நம்மள நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். அப்படி தானே, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போவோம், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போறோம், இங்கிட்டு இருந்து இப்படி வருவோம், இப்படி இருந்து அப்படி போறது, அங்கிட்டு போய் கொஞ்ச நேரம் நிக்கிறது, இங்கிட்டு போய் கொஞ்ச நேரம் நிக்கிறது, அந்த ஆள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது, இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் பேசுறது. இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? யாருக்காவது அதை வச்சு ஒரு 5 பைசா பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது ஒரு துன்யா சார்ந்து மறுமை சார்ந்து ஏதாவது ஒரு பயன் இருக்கா? இல்ல. இப்படி எதுக்குமே உதவாம அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி வராங்க இல்லையா, இவங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இவங்க கழுத மாதிரி, இப்படி கழுத மாதிரி சுத்துறவங்க தான் அல்லாஹ் என்ன செய்யறான், வெறுக்கிறான். இன்னைக்கு நிறைய ஆண்கள் இருக்காங்க. இன்னைக்கு என்ன செய்றாங்க, யூடியூப்ல வந்து பிளாக்ஸ் போடுறாங்க. பிளாக்ஸ்னா என்னங்க, இங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலிக்கு போகணும், திருநெல்வேலியில் போய் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு திரும்ப சொரண்டைக்கு வந்துடணும், திரும்ப இங்கேருந்து மதுரைக்கு வரைக்கும் பைக்கில் போகணும். எதுக்கு போகணும், சும்மா ஒரு சாயா குடிக்க போகணும். அதை வீடியோ எடுத்து என்ன செய்யணும், போடணும். இப்படி விருதா சுத்துறாங்களா இல்லையா? சில பேர் இருப்பாங்க கூட நண்பர் வந்துட்டானா அப்படி எஞ்சி போறது, எங்க போறாரு அவருக்கும் தெரியாது, கூப்பிட வந்த நண்பருக்கும் தெரியாது. 2 பேரும் போவாங்க ஒரு முக்கில் போவாங்க, ஏதாவது ஒரு சாயா கடை தென்பண்ணா அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப என்ன செய்வாங்க, வந்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்படி புரோஜனமற்ற சுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கின்றான். அடுத்து இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்குள்ள இப்ப சொன்ன கேட்டகரியில யாராவது இருக்கீங்களான்னு உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். முதல் கேட்டகரி என்ன, கடுத்த உள்ளம் கொண்டவர். 2வது கேட்டகரி என்ன, அதிகமா சாப்பிடுறது. 3வது கேட்டகரி என்ன, கடைவீதியில கூச்சலிடுறது. 4வது கேட்டகரி என்ன, இரவுல மையத்தை மாதிரி தூங்குறது. 5வது கேட்டகரி என்ன, பகலில் கழுதையை போல் சுத்தக்கூடியது. இந்த 5 கேட்டகரியில நீங்க ஏதாவது ஒரு கேட்டகரியில இருக்கீங்களான்னு உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்ப நானும் என்னைய பார்த்துக்குவேன், இந்த கேட்டகரியில நம்ம இருக்கமா அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். இப்ப அடுத்து சொல்லக்கூடிய கேட்டகரியில கண்டிப்பா நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்பேன். அடுத்து 2 கேட்டகரியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க அல்லாஹ் ரொம்ப ரொம்ப அல்லாஹ் வெறுக்கிறாங்க. அவங்க அல்லாஹ் என்ன செய்யறா, ரொம்ப ரொம்ப வெறுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்து யார் தெரியுமா அல்லாஹ் வெறுக்கிறான், ஆலிமின் பி அம்ரி துன்யா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஆலிமின் பி அம்ரி துன்யா, உலக விஷயத்தில் எல்லாவற்றையும் அறிந்து உலகத்திற்காக செயல்படக்கூடிய மனிதர்கள். உலக விஷயத்தில் இருக்கா இல்லையா, ஆலிமின் சொன்னா யாரு, அறிஞர். அப்படிதானே, ஆலிமின் சொன்னா யாரு, அறிஞர். அம்ரின் அப்படின்னு சொன்னா காரியங்கள், துன்யா அப்படின்னு சொன்னா உலகம். துன்யான்னு சொன்னா என்னங்க, உலகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலக காரியத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். எப்படி ரூபா சேர்க்கணும்,
எப்படி எந்த நகையை வாங்கணும், எந்த நேரத்தில் எந்த பொருளை வாங்கினா நமக்கு லாபமாக இருக்கும், எந்த நேரத்தில் எதை விற்றா லாபம் இருக்கும், யார்கிட்ட எதை சொன்னால் நமக்கு இது நடக்கும், யார்கிட்ட என்ன பழக்கம் வச்சா நமக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், யார்கிட்ட எப்படி பேசலாம், என்ன பண்ணலாம், அப்படி பண்ணால் இப்படி வரும், இப்படி பண்ணால் அப்படி வரும், அதை செய்யலாம் இதை செய்யலாம், அப்படி இப்படி சொல்லி உலக விஷயத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பா சொல்லுங்க, அறிந்து வைத்து அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படுவான். நீங்க எல்லாரும் அப்படியே செயல்படுறோம். அதில் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியுமா? அதனால உலக காரியம் எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கணும்னு சொல்ல வரல, அடுத்து பின்னாடி சொல்றதுதான் முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? இந்த உலக காரியத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எல்லாத்தையும் அடையிறதுக்கான வேலைகளை அவன் பார்ப்பான். அப்படி பார்க்கக்கூடியவன் எப்படி தெரியுமா இருப்பான்? ஜாஹிலின் பி அம்ரில் ஆகிரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாஹிலின் பி அம்ரில் ஆகிரா. இப்படி உலக காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் மார்க்க விஷயத்தில் மிகப்பெரிய முட்டாளாக இருப்பான். எப்படி இருப்பான்? மார்க்க விஷயத்துல மிகப்பெரிய முட்டாளா இருப்பான். எப்படி ஒழு செய்யணும் தெரியாது, எப்படி தக்பீர் கட்டணும் தெரியாது, எப்படி சாப்பிடணும் தெரியாது, எப்படி பேசணும் தெரியாது, எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது, யார்கிட்ட எப்படி கொடுக்கல் வாங்கணும் தெரியாது, எப்படி பார்த்தாலும் இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாது. மறுமையினுடைய விஷயத்துல எப்படி இருப்பாவ? ரொம்ப முட்டாளா இருப்பா. அப்படி இருக்கக்கூடியவனா அல்லாஹ் வெறுக்கிறான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறோம். புரியுதா? ஜாஹில் சொன்னா யாருங்க? முட்டாள். சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சு நம்ம முட்டாள் ஆக்கிக்குவோம். சில நேரம் நம்ம முட்டாள் ஆகிறது நமக்கே தெரியாது. சில நேரம் நம்ம முட்டாள் ஆகிறது நமக்கே என்ன செய்யாது தெரியாது. சில நேரம் தெரிஞ்ச முட்டாள் ஆயிடுவோம். எப்படி ஆகுவோம்? சில நேரம் தெரிஞ்ச வட்டி வாங்குறோமா இல்லையா? அது நம்ம தெரிஞ்ச என்ன செய்யறது? முட்டாள் ஆகுறது. நமக்கு தெரிஞ்ச நம்ம என்ன செய்யறது? முட்டாள் ஆகுறது. வேணும்னே தொழுதுக்கலாம் நம்ம இருக்கமா இல்லையா? இஷா ஏங்க லேட்டாக தொழுவுறீங்க? நிறைய பெண்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. நிறைய பெண்கள்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஏறத்தாழ ஒரு 6 பெண்கள் இருக்காங்க. எத்தனை பெண்கள் இருக்காங்க? 6 பெண்கள், 4 சகோதரிகள், ஒரு தாய், ஒரு தாரம் சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒன்று கலந்த ஒத்துமை என்ன தெரியுமா? இஷா தொழுகை எப்பவுமே லேட்டாக தொழுவாங்க. ஏன் லேட்டாக தொழுவுறீங்க? நீங்க லேட்டா தொழுவுறீங்க இருக்கீங்களா? தொழுதாதானே அப்படிங்களா? லேட்டா தொழுவுற இருக்கீங்களா? ஏன் லேட்டா தொழுவுறீங்க? ஏன் லேட்டா தொழுவுறீங்க? சொல்லுங்க, அதுதான் சொல்லுங்க. வேலையெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தொழுவோம் அப்படின்னு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, குடும்ப விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டிவிக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அதில் தான் அவன் காமிப்பான், யாரை பழி எப்படி வாங்கலாம், எப்படி இவன் காலை கவுத்து விடலாம், இந்த புருஷனை பொண்டாட்டி எப்படி பிரிக்கலாம், மாமியாளுக்கு மருமகளுக்கு எப்படி சண்டையை உண்டாக்கி விடலாம், இவனை எப்படி போலீஸில் மாட்டி விடலாம், இவனை எப்படி ரோட்டில் போகும்போது கொலை பண்ணலாம். இதை எது வரைக்கும் பார்ப்பாங்க? 9 மணி வரை, 9:15 வரைக்கும் என்ன செய்யறது? கண்ணை சிமிட்டாம. அப்புறம் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு நேரம்? பிரயோஜனம் இருக்கா? இருக்கா? அப்புறம் ரொம்ப பயபக்தியா நிற்பாங்க தொழுகையில. துவா செஞ்சு முகத்துல தேய்க்கிறது என்ன, கையில தேய்க்கிறது. அப்ப அதில் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நம்ம புரியுதா? அப்போ தொழுதுக்கலாம், தொழுதுக்கலாம் சொல்லி வேணும்னா லேட்டா தொழுகிற மாதிரிங்க. அப்ப அது தெரிஞ்ச முட்டாள் ஆகிறோம். அது என்னது ஆகிறோம்? தெரிஞ்ச முட்டாள் ஆகிறோம். சில நேரங்களில் கோபத்தில் எடுக்கிற முடிவுனால நம்மளை அறியாமலே நம்ம முட்டாளாயிருவோம். சில நேரங்களில் பெரிய சபதம் விடுவோம், பெத்த தாயோட சபதம் விட்டுருவோம், கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியோட சபதம் விட்டுருவோம், செத்தாலையா மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லி. இது நம்மளை தெரியாம நம்ம முட்டாளாயிருவோம். கோபத்தில் நம்மளை அறியாமலே நம்ம என்ன செஞ்சிருவோம்? சொல்லிடுவோம். நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இஷா தொழுகையை நீங்க பிற்படுத்துங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? லவுலா அஷக்க உம்மத்தி லஅഖர்துல் இஷா. என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத நான் நினைச்சிருந்தா இஷா தொழுகையை ரொம்ப பின்னாடி பிற்படுத்தி இருப்பேன். பின்னாடி என்ன செஞ்சிருப்பேன்? ரொம்ப
8 மணி அப்படிங்கறத ஒரு 11 மணிக்கு தொலை வைக்க சொல்லியிருப்பேன் நாங்க ரசூலுல்லாஹ். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நம்ம வந்து டிவி சீரியல் எல்லாம் பார்த்துட்டு லேட்டா தொழுவணும்னு இல்லை. அது ஏதாவது ஒரு வேலை இருந்தா, ஒரு தங்கடம் இருந்தா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தா அதை செய்யணும். அப்ப சில பேர் இப்படி சொல்றாங்கல்ல, அப்ப அவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க? சுபுவை கரெக்டா ஜமாத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்காங்களே. சுபுவை லேட்டா தொழுவுறாங்களா இல்லையா? தொழுவுறாங்களா இல்லையா? இஷாவை லேட்டா தொழணும்னு சொன்னா அதான் லேட்டா தொழுவோம். சுபுவை சீக்கிரம் தொழுவாங்கன்னா எந்திரிக்க லேட் ஆகுது. அப்போ அப்படி என்ன செய்யக்கூடாதுங்க? செய்ய கூடாது. அப்போ இந்த 7 காரியங்களை நம்ம வாழ்க்கையில மாத்திக்கணும். யார்கிட்டையுமே கடுகடுத்த உள்ள கொண்டு பேசாதீங்க. ஆசைக்காக, ஒரு ஃபேஷனுக்காக, ஒரு மாடலுக்காக அதிகமாக என்ன செய்யாதீங்க? சாப்பிடாதீங்க. கடை வீதிகளுக்கு போனால் உங்களுடைய குரல்களை உயர்த்தி என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. இரவு நேரங்களில் இபாதத்துகளை மறந்து, உங்களுக்கான கடமைகளை மறந்து என்ன செய்யாதீங்க? தூங்காதீங்க. பகல் நேரங்களில் தேவையில்லாமல், அவசியம் இல்லாமல் எந்த இடத்துக்கும் போவாதீங்க, எந்த இடத்துக்கும் வராதீங்க. உலக காரியங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை விட ஒருபடி மேலாக மறுமையை பற்றியும் என்ன செஞ்சு கொள்ளுங்க? தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த 7 காரியங்களை, இந்த 7 தன்மைகள் உள்ளவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? வெறுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இப்போ அடுத்து ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேடிய 4 விஷயம். ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேடிய 4 விஷயத்தை நீங்க என்ன செஞ்சுக்க போறீங்க? தெரிஞ்சு கொள்ள போறீங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் ரொம்ப அதிகமா ஓதுனாங்க. ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? வாழ்க்கையில ரொம்ப அதிகமா ஓதுனாங்க. நீங்களும் அந்த துஆவை அதிகமா ஓதுங்க. அந்த துஆவை ஓதுனதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்துக்கவும் முயற்சி பண்ணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும் போது துஆவுல முதல்ல கேட்டாங்க, என்ன தெரியுமா கேட்டாங்க? அல்லாஹும்ம, எனது இறைவா, இன்னி, நிச்சயமாக நான், அஊது பிக்க, உன்னிடத்தில் இருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். யா அல்லாஹ், உன்கிட்ட இருந்து நான் என்ன செய்றேன்? பாதுகாவல் தேடுறேன். எதுல இருந்து தெரியுமா பாதுகாவல் தேடுகின்றேன்? மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனில்லாத கல்வியை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுறேன். நான் படிக்கிற கல்வி நமக்கு எப்படி இருக்கணுமா? பயனுள்ளதாக இருக்கணும். பயனுள்ளதாகனா எப்படிங்க? சொல்லுங்க. பயனுள்ளதா எப்படி? செயல்படுத்துபவர்களாக இருக்கணும். வாழ்க்கையில் செயலில்லாத கல்வியை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடினாங்க. அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சாங்க? பாதுகாப்பு. ஒரு கல்வியை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அமலை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஹராம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஹலாலை தெரிஞ்சுக்கிறோம் சொன்னா தெரிஞ்சு கொண்டதன்படி வாழ்க்கையில செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தாம எல்லாத்தையும் தெரிஞ்சு மட்டும் வச்சிருக்கோம் சொன்னா அந்த கல்வியை கொண்டு ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லை. அந்த கல்வியை கொண்டு என்ன இல்லை? ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனில்லாத, செயலில்லாத கல்வியை கொண்டு நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுற ரப்பே ரஹ்மானே. அப்படின்னா படிக்கக்கூடிய எல்லாத்தையும் செயல்படுத்தவர்களாக நீங்க இருந்தாதான் ஒரு ஆலிமா. படிக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு இருக்காங்களே, உமர் ரலியல்லாஹு அலிஃப் லாம் மீம் ஜுஸுவை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அலிஃப் லாம் மீம் ஜுஸு என்பது 3.5 ஜுஸுக்கு மேல என்ன செய்யும்? வரும். புரியுதுங்களா? சூரத்துல் பக்கரா கிட்டத்தட்ட 7 வருஷமா மனப்பாடம் பண்ணாங்க. எத்தனை வருஷமா மனப்பாடம் பண்ணாங்க? இதுக்கடையில உமர் ரலியல்லாஹுடைய தாய்மொழியே என்னதுதான்? அரபி தான். குர்ஆன் இறங்கும் போது ரசூலுல்லாஹ் கூட இருந்த சஹாபி தான் யாரு? உமர் ரலியல்லாஹு. 7 வருஷம் கழிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆடு ஒட்டகத்தெல்லாம் அறுத்து விருந்து வச்சாங்க. எல்லா சஹாபாக்களும் கிண்டல் பண்ணாங்க, என்னங்க வெறுமனே ஒரு 3.5 ஜுஸு மனப்பாடம், அதுவும் 7.5 வருஷம், இதை விருந்து வேற வைக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வெறுமனே மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னா எனக்கு இதை ஒரு நாளையில என்னால் என்ன செஞ்சிட முடியும்? மனப்பாடம் பண்ணிட முடியும். ஆனா நான் அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்திட்டு தான் அடுத்த வசனத்தையே நான் மனப்பாடம் பண்ணுவேன். எப்படி மனப்பாடம் பண்ணாங்க? ஒரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை வாழ்க்கையில முதல்ல என்ன செஞ்சிடறது? செயல்படுத்திடுறது. செயல்படுத்திட்டு அதுக்கு அடுத்த வசனம். இப்படியே ஒவ்வொன்றையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துதா நான் மனப்பாடம் பண்ணேன். அதனாலதான் எனக்கு 7.5 வருஷம் ஆயிடுச்சுன்னாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு படிக்கிறத செயல்பாட்டுக்கு கொண்டு வரமா? கொண்டு வரமா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கொண்டு வரமா? வந்தோம், உட்காந்தோம், ஓதணும், போனோம், எந்திரிச்சோம், அவ்வளவுதான். அதை தாண்டி
இதை படிக்கிறதுல கொண்டு எதையாவது ஒன்றை உருப்படியாக நம்ம வாழ்க்கையில் செய்ய தொடங்குறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போ நீங்கள் என்னன்னா படிக்கக்கூடியதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிங்க. புரியுதுங்களா? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுலேருந்து பாதுகாவல் தேடினாங்க தெரியுமா? மின் கல்பின் லா யக்ஷவு, மின் கல்பின் லா யக்ஷவு, யா அல்லாஹ் அச்சமற்ற உள்ளத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுறேன். எதை கொண்டு பாதுகாவல் தேடுறேன்? அச்சமற்ற உள்ளத்தை கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுறேன். என்னுடைய உள்ளம் இருக்குதே, உன்னை நினைத்து அச்சப்படணும். யா அல்லாஹ் உன்னை நினைச்சு என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானே, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு கேட்பானே, இப்படி தொழாம இருக்கிறோமே, இப்படி கெட்ட வார்த்தை பேசுறமே, இப்படி போறோமே, இப்படி வாரமே, இப்படி மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறோமே, இப்படிலாம் நினைச்சு என் உள்ள அச்சப்படணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அல்லாஹ் மன்னிச்சிருவான், பார்த்துக்கலாம் அப்படின்னு அச்சமற்ற உள்ளம் இருக்கா இல்லையா? இந்த உள்ளத்தை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாவல். அப்போ உங்க உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. புரியுதுங்களா? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதுல இருந்து பாதுகாவல் கேட்டாங்க தெரியுமா? வா மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ, போதுமாக்கி கொள்ளாத எண்ணத்தை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுறேன். எதை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேடினாங்க? போதுமாக்கி கொள்ளாத எண்ணத்தை விட்டு உன்கிட்ட நான் பாதுகாவல் தேடுறேன். எது கிடைச்சாலும் பத்தாது, எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. இருக்குமா இல்லையா? எனக்கு நிறைய பேர் எவ்வளோ இருந்தாலும் என்ன செய்யாது, பத்தாது. நமக்கு எவ்வளோ இலவசமாக எது கிடைச்சாலும் நமக்கு என்ன செய்யாது, பத்தாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, இந்த மனிதனுக்கு ஒரு ஓடையை தங்கத்தால் ஆக்கி கொடுத்துட்டு போதுமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, இன்னொரு ஓடை இருக்கா, இன்னொரு மலையை தங்கமாக்கி தருவீங்களான்னு கேட்பான். ஒரு தங்க மலையே இருந்தாலும் என்ன செய்யாது, அவனுக்கு அது போதுமாகாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஒரு நப்சு இருக்கா இல்லையா? அந்த நப்சுல இருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்க. அப்ப நமக்கு அல்லாஹ் என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்கானோ அதை கொண்டு போதுமாக்கிக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு ஹை கிளாஸா வாழணும், அவளை மாதிரி வாழணும், இவ்வளோ மாதிரி வாழணும், ஏற்ற வீடு மாதிரி, பக்கத்து வீடு மாதிரி, ஏன் அக்காவை மாதிரி, ஏன் தங்கச்சி மாதிரி, ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதாக இருக்கணும், இதாக இருக்கணும்னு சொல்லி பொருந்தி கொள்ளாமலே இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாவே இல்லை. அதனால தான் வாழ்க்கை எதுவா இல்லை, எது இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில சோகமா இருக்கு, எதுவுமே நல்லா இல்லை, எதுவுமே என்னல நல்லா இல்லை. அப்போ என்னன்னா பொருந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீட்டில் ஒரு கலைஞர் டிவினாலும் போதும், அதுலேயும் நாடகம் தெரியுது, அப்படியே பொருந்திக்கணும். பரவாயில்ல, எல்இடி டிவிக்கு பதில் அப்படியே பொருந்திக்கணும், அப்படி இல்லை. எதில் பொருந்திக்கணுமோ அதில் என்ன செய்யறது, அல்லாஹ்வை பொருந்திக்கணும். நமக்கு எந்த ஒன்று அல்லாஹ் கொடுத்துருக்கானோ அதை கொண்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த உலகத்தில் பொருந்தி கொண்டு என்ன செய்யணும், வாழ முயற்சிக்கணும். புரியுதுங்களா? நமக்கு அல்லாஹ் இப்போ எல்லாரும் கையில் என்ன செய்கிறாங்க, ஐஃபோன் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சின்ன சாதாரண ஒரு ஃபோனை தான் கொடுத்துருக்காங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், போதும், அல்லாஹ் நமக்கு இது கொடுத்தது போதுமானது. புரியுதா உங்களுக்கு? புரியல? காலத்தில் அப்படி மாத்திருவாங்கன்னு இல்லை. யாருக்கு உண்மையான பொருந்தி கொள்ளக்கூடிய மனம் இருக்கோ அவங்க மாற மாட்டாங்க, உலக ஆசையின் பக்கம் ஈர்க்கப்பட மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கு. நான் எப்பமெல்லாம் ஜமாத்துலமா மீட்டிங் போகிறனோ அல்லது எப்பமெல்லாம் வெளியே போகிறனோ என்னுடைய வண்டியை பார்த்துட்டு எல்லாரும் கேட்பாங்க, இன்னுமா இந்த ஓட்ட வண்டியை ஓட்டுறீங்க, இந்த வண்டி நீங்கள் அங்கே தெரு முக்கிற மாதிரி சவுண்டு கேட்குங்க, நீங்கள் தான் வாரிய அப்படின்ட்டு. நீங்கள் வண்டியை மாற்ற வேண்டியதானங்க, ஒரு டியூ போட்டு எடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் இப்போ யார் எடுக்காமல் இருக்கா? நம்ம இன்னும் லட்சக்கணக்கிலேயே எடுக்க போகிறோம். ஒரு நல்ல வண்டியை ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தானே, எடுத்துங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் உங்கள் பேரில் எடுக்கலனாலும் நானாவது என் பேரில் எடுத்துறட்டா, அது பெரிய தியாகம். எடுத்துறது வட்டிக்கு, அதில் என்னது அவங்களுக்கு தியாகம். நான் வேணா எடுத்துட்டுமா? நான் சொல்லுவேன், அல்ஹம்துலில்லாஹ் இதுவும் திருக்குனா போகுது. நீங்கள் எந்த இடத்துக்கு வரீங்களோ அதே இடத்துக்கு நானும் வரேன். நீங்கள் எந்த நேரத்தில் பள்ளியாசலுக்கு போகலாம் அதே நேரத்தில் நானும் பள்ளியாசலுக்கு போகிறேன். இதுலேயே என் மனைவி மக்களையும் நான் கொண்டுக்கிட்டு தான் போகிறேன், கொண்டுக்கிட்டு தான் வரேன். இது வரைக்கும் எந்த விதமான அசம்பாவதியும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இது என்னங்க போதும். நான் ஒரு புது வண்டியில் தான் போவேன், பலபலன்கிற வண்டியில் தான் போவேன் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் என்னல்ல இல்லை. அப்போ உலகத்தில் அல்லாஹ் எதை கொடுத்துருக்கானோ அதை கொண்டு பொருந்திக்கிட்டோம். பிறரை பார்த்து ஏக்கப்படணுங்கிற எந்த அவசியமும் இல்லை நமக்கு. இன்னார் இப்படி ஒரு வீட்டில் இருக்காரு, இன்னார் இப்படி ஒரு செல்போன் வச்சிருக்காரு, இன்னார் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துறாருன்ட்டு யார் வாழ்க்கையும் பார்த்து ஏங்காதீங்க. யார் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அது அவனுக்கு தெரியும். அவங்களுக்கு அதை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய மனசு என்ன செய்யணுங்க,
வரணும். அப்போ அந்த பொருந்தி கொள்ளாத மனசை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடினாங்க. அல்லாஹ் எதுனாலும் நான் பொருந்திக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் தொடர்ந்து 3 நாள் அடுப்பு எரியல, 3 நாள் ரசூலுல்லாஹ் சாப்பிடாம இருந்தாங்களாலும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க. பரவாயில்ல அல்லாஹ், நீ 3 நாள் தான் என்ன பட்னியா வச்சிருக்கிற, எத்தனையோ பேரை 1 வாரம் பட்னியா வச்சிருக்கிறிய, அதுக்கு எனக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, நான் உன்னை பொருந்திக்கிறேன். அப்படி என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளணும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவை விட்டு உன்னிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அல்லாஹ். எதை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்க? துஆ கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஏற்றுக்கொள்ளவே படமாட்டுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கேட்குறோம், எப்பமெல்லாம் கேட்குறோம், அல்லாஹ் நம்மளை கொஞ்சமாவது ஏற்று பார்க்கானா? பார்க்க மாட்டேங்கான். எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹ் நான் துஆ கேட்டா நீ அதை ஏத்துக்கணும். துஆ கேட்டா என்ன செய்யணும்? அதை ஏத்துக்கணும். அப்ப துஆ கேட்கறதுக்கு என்ன வரம்பு இருக்கோ, என்ன விதிமுறை இருக்கோ, அந்த விதிமுறையில நமக்கு தேவையானது அல்லாஹ்ட்ட என்ன செய்யறது? கேட்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த 4 விஷயத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பாதுகாவல் தேடினாங்க. அப்ப நீங்க படிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, ஓதக்கூடியவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யறதுங்க? பயனில்லாத கல்வி விட்டு அல்லாஹ்ட்ட எப்போதுமே பாதுகாப்பு தேடுங்க. அதே நேரத்தில் பயமற்ற உள்ளத்தை கொண்டு அல்லாஹ்ட்ட எப்பவுமே பாதுகாப்பு தேடுங்க. பொருந்தி கொள்ளாத மனசை கொண்டு அல்லாஹ்ட்ட எப்பவுமே பாதுகாப்பு தேடுங்க. ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவை கொண்டு அல்லாஹ்ட்ட எப்பவுமே பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த 4 நம்ம வாழ்க்கையில முரணாக இருந்ததுன்னு சொன்னா நமக்கு இன்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் கெட்டு போயிடும். பயனில்லாத ஒரு கல்வி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஒரு கட்டுக்கோப்போட ஒரு கண்ட்ரோலோட வாழவே மாட்டோம். படித்தவங்களும் படிக்காதவங்களும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? பயமற்ற ஒரு உள்ளம் இருந்துச்சுன்னு சொன்னா எந்த தப்ப வேணா எப்ப வேணா யாரு கூட வேணா சேர்ந்து செய்யலாங்கிற ஒரு எண்ணம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். புரியுதுங்களா? பொருந்தி கொள்ளக்கூடிய மனசு இல்லைன்னு சொன்னா திருட்டு, கொலை, கொள்ளை, பழி வாங்குறதுங்கிற மாதிரியான சிந்தனைகள் என்ன செஞ்சிடும்? போயிடும். புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ளப்படாத துஆ நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா பழியாச பக்கமே போகணுங்கிற எண்ணம் வராது, அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிற எண்ணமும் வராது. அப்ப இந்த 4ல இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பாதுகாப்பு தேடினாங்க. நீங்களும் இந்த 4ல இருந்து பாதுகாப்பு தேடுங்க. அந்த 7 விஷயங்களை நம்மள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அதை உடனே மாற்ற முயற்சி பண்ணணும். அதை உடனே என்ன செய்யணும்? மாற்ற முயற்சி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சிங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் சிறப்புக்குரிய வாழ்வாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.